Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். 2-3 சிக்கன் கிரேவி ரெசிபிஸ் கீமா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம். இந்த கிரேவி வச்சு தான் வந்து நம்ம வந்து பிஃபோர் த வீடியோ சிக்கன் பிரெட் ஆம்லேட் ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருப்போம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், உங்கள் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் குயிக்காக வந்து ஆட் பண்ணும்பொழுது குக் பண்ணும்பொழுது நான் ஒன்று நான் சொல்லிவிட்டு குக் பண்ணுறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் வந்து 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து ஸ்டார் நைஸ் அண்ட் வந்து கல்பாசி பட்டை வந்து ஒரு குட்டி பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து ஒரு பெரிய ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கும் வந்து நம்ம கிள்ளி வச்சு சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்ல ஆப்டான காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இது சாப்பிடலாம். அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது குறைஞ்ச அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சால்ட்டு, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து சோட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து பேஸ்ட்டு பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம இதை நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து இதில் வந்து ஆட் பண்ணணும். இது கூடவே வந்து டொமேட்டோ ஒரு தக்காளி போதும். இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஹோம்மேட் கரம் மசாலா அண்டு சில்லி பவுடர் 2 ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு லிட் கவர் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து இந்த மாதிரி போன்லெஸ் தான் எல்லாத்தையும் வந்து போன்லேருந்து தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த போன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் செப்ரேட்டாக. அதை வந்து பாப்பாக்காக சூப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து செப்ரேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம போன்லெஸ் சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டுக்கு அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு கிரேவி. இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் போல் கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். ஏன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். இது வந்து கிரேவியாக இருக்க போகிறதில்ல, நல்லா திக்கான அளவுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து குக் ஆகிற டைம் ரொம்ப கம்மி தான். வித்தின் 10 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரியலி ஹாசம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது நல்லா ரா ஸ்மெல் நல்லா கிடைக்கும். இதில் நம்ம நிறைய வந்து ஸ்பைசஸ் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம், ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்டார் அனைஸ், ஒரு சின்ன பீஸு, அதுக்கப்புறம் ஜாவத்ரி ஒரு குட்டி பீஸு, ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி சேர்த்துருக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பார்த்திங்கன்னா நான் எல்லா குக்கிங்லேயும் ஆட் பண்ணியிருப்பேன். இது ஹோம்மேட் கரம் மசாலா, ரியலி சூப்பர். இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெசிபியோட வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கரம் மசாலா எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்ற வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு சேனலில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு நீங்களும் மேக் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த ரெசிபி வந்து எவ்வளோ சூப்பராக இருந்தது, நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டையும் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.